வணக்கம் மக்களே, vlog with Saturday வீடியோ பார்க்குற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காலையில கொஞ்சம் சீக்கிரமா 11 மணிக்கு எந்திரிச்ச உடனே கடைக்கு போய் பால் பாக்கெட் இருந்து டீ போட்டு குடிச்சிட்டு சமையல்ல இறங்கிட்டேன். அம்மா இன்னைக்கு ஊருக்கு போனா நம்ம தான் எல்லா வேலையும் பார்த்தாகணும். சிம்பிளா செய்யணுமே தான் தக்காளி சோறு சூஸ் பண்ணேன். 3 தக்காளி 2 வெங்காயம் இருந்தா போதும். தக்காளி வெங்காயத்தை நறுக்கி முடிச்சுட்டு கிச்சன்ல போய் பார்த்தா குக்கர்லாம் கழுவல. குக்கர் மட்டும் இது கழுவணும், மொத்தமா எல்லாத்தையும் கழுவிடலாம் கையோட எல்லாத்தையும் கழுவிட்டேன். கோல்டு மக்களே, அதனால தான் வாய்ஸ் சந்தல மாட்டில் எலி மாதிரி இருக்கு. பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு சமையல் இறங்கியாச்சு. உடல் மண்ணுக்கு உயிர் பேச்சுலர் லைஃப் சேனலுக்கு இந்த சமையல் ஒன்லி பேச்சுலருக்கு தான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க தாய்மார்கள் எல்லாம் என்ன மன்னிச்சிருங்க. அடுப்பான் பண்ணி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சது வெங்காயத்தை தான் முதல்ல இறக்கணும். எப்பயுமே கலர் வேணும்னா கலர் பொடிலாம் சேர்க்க தேவையில்ல. ஸ்டார்டிங்ல மிளகா பொடி சேர்த்தீங்கன்னா கலர் நல்லாவே வரும். வெங்காயம் வதங்கின உடனே தக்காளி போட வேண்டியதான். என்னோட சமையல் சீக்ரெட் என்னன்னு எல்லாரும் கேக்குறீங்க. இதுதான் அந்த சீக்ரெட். தக்காளி சோறுக்கு பிரியாணி பொடி மட்டும் தான் ஆட் பண்ணுவாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. பிரியாணி மசாலாலே பெரிய பாக்கெட் சின்ன பாக்கெட், சக்தி சாம்பார் பொடி, ஆச்சி சாம்பார் பொடி, கறி மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் போடணும். அதிகமா போட்டீங்கன்னா டேஸ்ட் மாறிடும். அப்புறம் அந்த சமையலுக்கு நான் பொறுப்பு கிடையாது. எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு அரிசி ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. 1 or 2 டைம் கழுவினாலே போதும். இப்போ எங்க அம்மாவோட பவர் எனக்குள்ள வந்துருச்சு. தண்ணிக்கெல்லாம் அளவே எடுக்கிறதுல நான் பாட்டு கள்ளி ஊத்த ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி கரெக்டாவும் இருக்கு. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி தான் கணக்கு. இந்த மாதிரி தக்காளி சாப்பாடு, பிரியாணி அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊத்திக்கோங்க. என்னடா விசில் லூசா இருக்கேன்னு பார்த்தா மாத்தி விசில் போட்டுருக்கேன். வெறும் தக்காளி சாப்பாடு எப்படி சாப்பிடுறது? சைட் டிஷ் தான் வேணும்ல. வீட்டுல என்ன இருக்குன்னு தேடி பார்த்தா உருளைக்கிழங்கு இருந்துச்சு. தக்காளி சாப்பாடு உருளைக்கிழங்கு பொரியல் சரியான காம்போ. உருளைக்கிழங்கு பொடி பொடியா நறுக்கி எடுத்துக்கோங்க. கடாயில எண்ணெய் ஊத்தி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு, உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு கொஞ்சம் அதிகமா போட்டீங்கன்னா சாப்பிட நல்லாவே இருக்கும். சேம் ப்ராசஸ் தான் இருக்கு. எல்லா பொடியும் போட வேண்டியதான். கிண்டி விட்டு லைட்டா தண்ணியை ஊத்தி மூடி வச்சா வேலையை முடிஞ்சு. ஃபுட் கலர் சேர்க்காம எவ்வளவு கலர் வந்திருக்குன்னு பாத்தீங்களா? எல்லா வேலையும் முடிஞ்சு சாப்பிட வேண்டியதான். வீட்டுல முட்டை இருந்தனால ஒரு ஆம்லெட் போட்டுக்கிட்டேன். தக்காளி சாப்பாடு கொஞ்சம், உருளைக்கிழங்கு கொஞ்சம், ஆம்லெட் கொஞ்சம், மூணுத்தையும் ஒன்னா எடுத்து ஒரு பைட் வச்சு பார்த்தேன் பாருங்க. நம்ம செஞ்ச சாப்பாடு நம்ம சாப்பிடறதுக்கு அவ்வளவு ருசியா இருக்கும். எந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கோ தெரியல. சாப்பிட்டு முடிச்சிட்டு குட்டி பவர் நம்ம எடுத்துட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன். சாமிக்கு விலையில் பூஜை பண்றாங்க. அம்மா விலையில் வாங்கிட்டு போக சொன்னாங்க. விலையில பூவு எலுமிச்சம்பழம் எல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்கு நிறைய கட்டிட்டேன். கோயிலுக்குள்ள போன உடனே பிள்ளையார் கூட வணக்கத்தை போட்டாச்சு. கோயில் ஒட்டின மாதிரியே ஒரு பால்வாடி இருக்கும். இங்க தான் நான் பால்வாடி படிச்சேன். அப்படியே ஒரு கோயில ரவுண்ட் அடிச்சாச்சு. எப்ப டிப்ரி மிஷனா இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்துருவேன். அதுவும் தனியா தான் வருவேன். நிறைய பேர் விலையெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதோட நம்ம விலையில வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். ஆனங்கூர்முக்கு போய் நின்னாச்சு. அங்க இருந்து நம்ம நண்பர் கோகுல் வந்து நம்மள பிக்கப் பண்ணியாச்சு. நாங்க டீ கடைக்கு போற மாதிரி நம்ம நண்பர் வந்துட்டாரு. வழக்கம் போல ஒரு 1/2 மணி நேரம் டீ கடையில் அட்டி போட்டுட்டு எங்க அண்ணன் பெரியப்பாக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க சொன்னோம். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு கையோட பாத்திரத்தை கழுவி வச்சிட்டேன். படுக்கும்போது மணி 11. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சண்டே விளாக்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.